டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போதான் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். நீங்களாம் சிலோன் தமிழர்களா? நாங்க டூரிஸ்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போதான் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டாங்க. அங்கே ஆரம்பிச்சதுங்க இந்த படத்தோட ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஒரு ஃபேமிலி இலங்கையிலேருந்து தப்பிச்சு இந்தியா வராங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வராங்க. அவங்க அந்த கிளம்புறதா இருக்கட்டும், அங்கே ஒரு குட்டி பையன் பண்ணுற சேட்டையாக இருக்கட்டும், பயங்கர காமெடியாக இருக்கே, இந்த ஃபேமிலியே ஒரு கலாட்டாவான ஃபேமிலியாக இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அந்த வீடியோலேயே வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்துச்சு. ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டோம், இந்த படம் தியேட்டரில் பிளாஸ்ட் பண்ண போகுது. இந்த டிகேட்டில் நம்ம நிறைய ஃபீல் குட் மூவிஸை வந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்து நம்மளை என்ஜாய் பண்ண போகுது, அதில் டவுட்டே இல்லை. சசிகுமார் சார் ஒன்ஸ் அகெயின் ஒரு அறிமுக புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு பயங்கரமாக ஒன்று பண்ண போகிறாரு. அபிஷன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் ஒரு நல்ல படம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ப்ரெஷ் ஷோ வந்து போட்டிருந்தாங்க. அதில் உட்காந்து படம் பார்த்தவங்க. படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடட்டுமா? அதே தான் நம்ம ட்ரெய்லரில் பார்த்தது தான் படத்தோட கதை. இலங்கையில் அந்த விலைவாசி ஏற்றம் காரணமாக அங்கே பொழைக்க முடியாமல் ஒரு ஃபேமிலி தமிழ்நாடுக்கு தப்பிச்சு வந்து அவங்க தமிழ்நாட்டில் யார்ட்டையும் மாட்டாமல் ஒரு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அவங்க தமிழ்நாடுக்கு வந்த டைமில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று ராமேஸ்வரத்தில் நடக்குது. அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கும் இந்த ஃபேமிலிக்கும், இந்த ஸ்ரீலங்காலேருந்து தப்பிச்சு வந்து இந்த ஃபேமிலிக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த ஃபேமிலி மாட்டுச்சா, உண்மையிலே அந்த ஃபேமிலி தான் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணாங்களா, அதாவது சசிகுமார் சிம்ரன் மேம் இந்த ஃபேமிலி தான் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணாங்களா, இதுதான் வந்து படத்தோட கதை அப்படிங்கிறது இதாக இருந்தாலும் படம் எடுக்கப்பட்டிருக்கிற விதத்தை பற்றி தான் நம்ம வந்து நிறைய பேச போகிறோம். என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. எப்படின்னா ஒரு நாட்டில் இருந்து தெரியாமல் இன்னொரு நாட்டுக்கு போகிறோம், போலீஸ்லாம் மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது கேஸு ஜெயிலுக்கு தூக்கி போட்டுருவாங்க. அப்படி இருக்கிற ஒரு பதட்டமான ஒரு பயங்கரமான பயமான சுச்சுவேஷனில் சசிகுமார் தமிழ்நாட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பையன் ரோட்டில் குடிச்சு போட்டு படுத்து கிடப்பான். அந்த பையனை வந்து வா இப்படி ஆம்புலன்ஸில் ஏற்றி போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவார். நமக்கு என்ன தோணும், நீ ஏன் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து தெரியாமல் உள்ளே வந்திருக்க, போலீஸ் பார்த்துட்டு பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆரம்பத்தில் நமக்கு வந்து மண்டக்குள்ள ஓடிச்சு. ஆனால் அதை கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற விதம், அதாவது செகண்ட் ஹாஃபில் அதை வந்து ஒரு கனெக்ட் ஒன்று பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த அபிஷன் டைரக்டரோட விஷன், அவரோட ரைட்டிங், இந்த படத்துக்காக அவர் எவ்வளோ எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து புரிஞ்சுதுங்க. ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து நம்ம நிறைய ஃபீல் குட் மூவிஸ் வந்து பார்த்து நம்மளோட மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுருக்கிறோமா. அயோத்தி படமாக இருக்கட்டும், டாடாவாக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், இன்னும் நிறைய மூவிஸ் வந்து நம்ம வந்து இந்த ஃபீல் குட் அப்படிங்கிற அந்த ஜான்ராவில் போட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. 100% அடித்து சொல்கிறேன், நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த டாப் 5 இருக்குல்ல, அதில் டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி உட்கார வைப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக வந்து படம் எடுத்துட்டாங்க. ஏன்னா நிறைய ஒரு 2-3 இடத்துல வந்து அழுக வைக்கிறாங்க. இப்போ நான் வந்து கல் மனசுக்காரன், பெருசாக எனக்கு கண்ணில் கண்ணீர் வரல. நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2-3 இடத்துல கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து அழுதுருவீங்க. நிறைய இடத்துல சிரிப்பீங்க. அந்த கமலேஷ்னு ஒரு குட்டி பையன் டீசர் ட்ரெய்லர்லாம் வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணார்ல அந்த குட்டி பையன் கமலேஷ் முள்ளி, அந்த ஜோசப் குருவிலா எண்டு நாடு இந்தியா அணு தலையில் அடிச்சு முள்ளி சார் வேற லெவல். அதாவது ஆப்போசிட்ல சசி சார் இருக்கிறாங்க, ஆவேசம் நடிச்ச மிதுன் இருக்கிறாங்க, சிம்ரன் மேம் இருக்கிறாங்க. யார் இருந்தால் என்ன, நான் ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே ஓரம் கட்டிட்டு இந்த பையன் ஒரு ஸ்கோர் பண்ணுறான். அதுலேயும் முக்கியமாக மலையாளம் ஓணம் கெட்டப்லலாம் வந்து ஒரு காமெடி ஒன்று வரும் பகவதி பெருமாள் சார் கூட, அதெல்லாம் தியேட்டரில் தெரிச்சிருச்சு. முக்கியமாக இந்த என்னென்னா இப்போ இந்த ப்ரெஸ் ஜேர்னலிஸ்டெல்லாம் வந்து படம் போடுறாங்கல்ல, அவங்களாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சிரிக்க மாட்டாங்க, நம்ம ஆடியன்ஸ் மாதிரிலாம் சிரிக்க மாட்டாங்க. அவங்க வந்து படத்தில் இந்த கிராஃப் இங்கே ஏறி இருக்கு, ஏன் இந்த கிராஃப் இங்கே வரல, இப்படி இல்லை போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அவங்களே பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹியூமரும் வந்து பயங்கரமாக ரைட் பண்ணி பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு, காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு. நிறைய காட்சிகள் ரசிக்கிற மாதிரியும்
நிறையா இப்போ இலங்கை அகதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அந்த பஞ்சம் புகிறது, தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கிறது, அதுக்கு ஒரு ஒரு ஏன்னா இது பயங்கர சென்சிட்டிவான டாபிக். இது சாதாரண டாபிக் கிடையாது. ஏன்னா இலங்கை பிரச்சனை, தமிழ்நாடு இலங்கை தமிழர்களோட பிரச்சனைலாம் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ சென்சிட்டிவான டாப்பிக்கை எப்படி சொன்னால் மக்கள் அதை அமைதியாக அழகாக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுல டைரக்டர் அபிஷன் பயங்கரமாக ரொம்ப சென்சிபிளாக யோசித்து பயங்கரமாக ரைட் பண்ணி அதுக்கான டயலாக்ஸும் கொடுத்து, ஏன்னா கிளைமேக்ஸ்லலாம் ரமேஷ் திலக் சார் வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார், ஒரு பயங்கரமான ஒரு கூஸ்பம் ஒரு மூமெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதை நீங்கள் கிளைமேக்ஸில் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அபிஷன் இந்த படத்தில் நிறைய பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே ரசிக்க வச்சிருக்கிறார். குறையே இல்லையா, இன்னும் பயங்கரமாக சொம்படிக்கிற, பயங்கரமாக ஜிங்செக் போடுற, கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு நான் அடிக்கிறது தப்பே கிடையாது. அப்படி ஒரு படைப்பு வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. மைனஸ்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான்லாம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். என்னன்னா யோகி பாபு சார் ஆஃப்கோர்ஸ் பயங்கரமான காமெடியன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்னப்பா அவரோட காமெடிக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. போய் படத்தை போய் பாருங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்கள், பயங்கரமாக தலைவன் வேறு லெவலில் பூந்து பண்ணியிருப்பார். அதான் அந்த குட்டி பையன் பிரிஸ்டான். சசிகுமார் சார் நிறையா புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம வந்து அயோத்தி பார்த்தோம் இல்லையா, அயோத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்கிரிப்டை நம்பி ஒரு புது டைரக்டரை நம்பி ஒன்று வாய்ப்பு கொடுத்தாரு, அந்த படம் அப்படி ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் அபிஷனுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்குறாரு அந்த ஸ்கிரிப்டை நம்பி. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு ரெஸ்பெக்ட் தனியாக கிரியேட் ஆயிருச்சு சசிகுமார் சார் மேலே. ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட். உங்ககிட்ட நல்ல கதை இருந்துச்சுன்னா நம்பி நீங்கள் சசிகுமார் சார்கிட்ட போங்க, உங்களுக்கு ஒரு பயங்கரமான வாழ்க்கையோட வழியே வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து சசிகுமார் சார் மேலே வந்துருச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒரு அமைதியான ஒரு இன்னசென்ட்டான ஒரு அப்பா, ஃபேமிலி எப்படியாவது காப்பாற்றிடணும், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தெரியாமல் வந்து நம்ம வந்துட்டோம், போலீஸ் கண்ணில் மாட்டாமல் யாரும் நம்மளை பற்றி எங்கேயும் போட்டு கொடுத்துடாம ஒரு இன்னசென்ட்டான காமெடியான, சில இடங்களில் ரொம்ப சீரியஸாக இல்லை, கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு அழகான சிம்ரன் மாதிரியான ஒரு அழகான ஒய்ஃப் இருந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டீப் ரொமான்ஸ்லாம் கிடையாது. சின்ன ஒரு ரொமான்ஸ் எப்படி வெளிப்படுத்தணும், ஒரு வேட்டியை மடிச்சுக்கட்டு வா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் அந்த மாதிரியான அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சசி சார் நெயில்ட் பண்ணிட்டார், பிரிச்சுட்டார். ரொம்ப சூப்பராக இருந்தது சசிகுமார் சாரோட ஆக்டிங். மிதுன் ஆவேசம் படத்தில் மிதுன் அவரை பார்த்துருப்போம் இல்லையா, தமிழில் நிறைய அவருக்கு வாய்ப்பு வரப்போகுதுங்க, நிறைய வாய்ப்பு வரப்போகுது. ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அவரோட நடிப்புலாம், ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. கமலேஷ், ராக் ஸ்டார் கமலேஷ், கண்டிப்பாக அவர் இண்டஸ்ட்ரி ஏதோ ஒன்று பண்ண போகிறாருங்க. பயங்கர நேச்சுரலாக இருக்குது அவரோட ஆக்டிங். கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தேன், அவருக்கு வந்து அவர் 8வது படிக்கிறாராமா. அவர் காலேஜ்லாம் படிக்கிற டைம்லலாம் இண்டஸ்ட்ரியில் அவர் பீக்கில் இருப்பார் நடிப்பில். அந்த மாதிரியான ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் வேறு லெவலில் அவர் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல ஆச்சரியமே இல்லை. சிம்ரன் மேம் ஆடாடா இந்த மாதிரியான ரோலில் சிம்ரன் மேமை பார்க்குறது, ஏன்னா இப்போ தான் அந்த குட் பேட் அக்லி முடிஞ்சு அதில் ஒரு மாதிரியான சிம்ரன் மேம் வந்துட்டு பார்த்துருப்போம்ல, அப்படியே இங்கிட்டு வாங்கல சூப்பராக காமிச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி சாரி கிட்டி அந்த அவங்களாம் அந்த சிலோன் அந்த ஸ்லாங்கெல்லாம் பேசும்போது பயங்கரமாக வந்து நம்மளே வந்து ரசித்து சிம்ரன் மேமை வந்து பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சிம்ரன் மேமோட ஆட்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த 4 பேர் தாங்க, இந்த 4 பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து வராங்க. அங்கே அவங்க பழகக்கூடிய எம்எஸ் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், பகவதி பெருமாள் சாராக இருக்கட்டும், ரமேஷ் திலக்கா இருக்கட்டும், இவங்க கூடலாம் அவங்க ஸ்க்ரீன்லாம் வரும்போது ஒன்று இங்கே சீரியஸ் ஆக போகிறோம், இல்லை சிரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமுமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த், அவரோட ஃபுல் நேம் வந்து அபிஷன் ஜீவிந்த். ஒரு மாதிரி அவர் லவ் ப்ரொபோஸ்லேயே வந்து சமக்கியூட்டாக வந்து சொன்னார், வேறு லெவல்யா. என்னன்னா லவ் பண்ணுற லவ்வருக்கு தேங்க்ஸ் கார்டு போடுற ஒரு டைரக்டரை நான் இன்னைக்கு பார்த்து பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க அவரோட லவ்வர் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் பார்க்கும்போது. ஸோ அவருமே வந்து அபிஷனுமே வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், செகண்ட் ஹாஃபில் இல்லை, படம் ஃபுல்லாக ட்ராவல் அவர் அங்கங்கே வருவார். செகண்ட் ஹாஃபில் அவருக்கான போர்ஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக எலிவேட் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அழுவீங்க. நான் இப்போ சொன்னல லைட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கம்பல்சரி அழுவீங்க. இன்னொன்று யோசிப்பீங்க, இந்த பையன் நல்ல டைரக்டர், அதை தாண்டி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர், வெறித்தனமான பெர்ஃபார்மர், அவருக்கு கிடைக்கப்பட்ட இந்த ரோலில் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாரு. இதை தாண்டி அவருக்கு வேறு ஏதாவது கதாபாத்திரம் கொடுத்தோம்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில்
ஒரு வேற லெவல் ஆர்டிஸ்ட், ஒரு நடிகராக வந்து அபிஷன் பிரதர் வந்து உருவாக போகிறாரு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அவர் எவ்வளோ பெரிய பர்ஃபார்மராக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வராரு. தமிழ் மட்டும் இல்லை, மேபி இந்த படத்தை மலையாளத்தில் பார்த்தாலும், தெலுங்குல பார்த்தாலும், கன்னடாவில் பார்த்தாலும் அங்கேயுமே வந்து அவர் ஒரு கலக்க போகிறார் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அபிஷன் பிரதர். வாழ்த்துக்கள் ஃபார் யுவர் ஆக்டிங் கெரியருக்காக. டைரக்டிங் கெரியரில் நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ், ஆக்டிங் கரியருக்காக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பகவதி பெருமாள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரோட காமெடியில் ஒரு சில இடத்துல பயங்கரமாக அப்படி சத்தமாக சிரிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி. எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு சென்சிபிளான ஒரு கேரக்டர், ரொம்ப சூப்பராக இருந்தது. ரமேஷ் திலக் அவருமே வந்து ஸ்டார்டிங் சென்சிபிள் மாதிரி தெரியும், ஆனால் ஒரு இடத்துல டம்மி பீஸ் ஆக்கி உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸில் அவரை வந்து நீங்கள் கையெடுத்து தெய்வமே நீ ரொம்ப 100 வருஷம் நல்லா இருக்கணும், ஒரு படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலை தாண்டி ரமேஷ் திலக் பிரதருக்காக நீங்கள் தியேட்டரில் கையெடுத்து கும்பிடுவீங்க. அப்படியே அந்த கேரக்டருக்குள்ளே அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகி நீங்கள் அவர் ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு செயல் ஒன்று செய்வார், அதுக்காக நீங்கள் அவரை கையெடுத்து கும்பிடுவீங்க. ஸோ இன்னும் இந்த படத்தில் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்கிறாங்க. நாய்க்குட்டி போர்ஷன் ஒன்று இருக்குது. அந்த நாய்க்குட்டி போர்ஷன்லாம் அது பயங்கரமாக இருக்கும், நீங்கள் வந்து போய் பாருங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? இப்போது இந்த பக்கத்து வீட்டிலலாம் இருக்கிறவங்க கூட நம்ம பெருசாக பேசிக்க மாட்டோம். அதாவது இப்போ கிராமங்களில் ஓகே, கிராமங்களில் ஒரு ஊரே சொந்தக்கார ஊராக இருக்கும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்கா, இந்த வீட்டில் யார் இருக்கா, மேல் வீட்டில் யார் இருக்கா, கீழ் வீட்டில் யார் இருக்கா நம்ம பார்க்குறதே கிடையாது, பெருசாக பேசிக்கவே மாட்டோம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத டூரிஸ்ட் ஃபேமிலியில் சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தவங்க சாகுறோம் அப்படின்னா அந்த சாவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் டூரிஸ்ட் ஃபேமிலியில் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல மனுஷனாக இருந்தோம் அப்படின்னா இந்த சொசைட்டி நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் டூரிஸ்ட் ஃபேமிலியில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அப்பா ஒரு ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கணும், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு பையன் ஒரு அப்பாவை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு குட்டி பையன் ஒரு மனைவி ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கும், அப்படி எல்லாமே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் முக்கியமாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படங்க. நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, ஒரு அப்பாவாக இருக்கீங்க, ஒரு அம்மாவாக இருக்கீங்க, இல்லை குட்டி பையனாக இருக்கீங்க, ஒரு தாத்தாவாக இருக்கீங்க, ஒரு பாட்டியாக இருக்கீங்க அப்படின்னா, போலீஸாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாலுமே இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் கம்பல்சரி பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜான்ரால வந்து கிரியேட் பண்ணி எடுத்துருக்காருங்க. வேற லெவலுங்க. முக்கியமாக நான் யாருக்கு இந்த வீடியோவில் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, $1 million ப்ரொடக்ஷன்ஸ் யுவராஜ் கணேசன் இருக்கிறாங்க இல்லையா சார், உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. நிறைய யங் டைரக்டர்ஸை தேடி பிடிச்சி எடுத்து அவங்களோட கலையை வந்து நீங்கள் காசு போட்டு, அவங்கள நம்பி காசை போட்டு திரையில் காமிக்க வைக்கிறீங்க. அது பயங்கரமான சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. ஏன்னா குட் நைட்டாக இருக்கட்டும், லவராக இருக்கட்டும், இப்போ அதை தொடர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருமே புதுமுக இயக்குநர்கள். ரொம்ப நன்றி. ஷான் ரோல்டன் இந்த படத்தில் எப்படி சசி சார், அபிஷன், $1 million ப்ரொடக்ஷன் யுவராஜாக இருக்கட்டும், சிம்ரன் மேமாக இருக்கட்டும், அந்த குட்டி பையன் கமலேஷாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டோ அவங்க எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் ஷான் ரோல்டன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே மியூசிக்கில் படம் போகிற விதம் நிறைய இடங்களில் மியூசிக் ஃபில் பண்ணுதுங்க. நிறைய இடங்களில் மியூசிக் வந்து போட்டிருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜீனியஸ்ன்னு நினைக்கிறேன், பயங்கர ஜீனியஸ். த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். ரொம்ப நன்றி இந்த படத்தில் கமிட் ஆனதுக்கு. இப்படி ஒரு அழகான ஒரு ஆல்பம், அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஃபீல் குட்டான மியூசிக் எல்லாமே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஷான் ரோல்டன் பிரதர். அவ்வளோதாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி இவ்வளோதான். நம்பி 100% காசு போட்டு இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் ஃபேமிலியோட பயங்கரமாக கொண்டாடலாம். இந்த சம்மருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். படம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கௌதம் என் கூடவும் ரெண்டு கூடவும் ஷேர் பண்ணிடுங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIARC ranked number 17 in India by IIRF. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.